வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம இன்றைக்கி வாஸ்து தோஷம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வாஸ்து தோஷங்கிறது எப்படி ஒரு மனையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வடக்கு பார்த்த மனையில் இப்போ இந்த பகுதி வடமேற்கு பகுதி, அதாவது வாயு பகுதின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பகுதி டிகிரிக்கு சரியாக அமையலை அப்படின்னா அது வாஸ்து தோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ வாஸ்து தோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தோஷம் அப்படின்னா குற்றம்னு அர்த்தம். இப்போ பழக்கவழத்தை சொல்லுவாங்க, மாதிரி பழக்க தோஷத்தில் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பழக்கத்தில் தவறு பண்ணிட்டேன், பழக்கத்தில் குற்றம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தோஷம்னா குற்றம் அல்லது தவறு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த வாயு தோஷம் இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரிக்கு சரியாக அமையலை, பூமியினுடைய 23 டிகிரி சாய்வு கோணத்துக்கு ஒத்தது மாதிரி இது அமையலை அப்படின்னாக்கா இந்த பகுதி வந்து நட்புக்குரிய பகுதி. அப்போ இந்த மனையில் உள்ள அந்த வீட்டில் உள்ள இந்த மனையில் உள்ள அந்த நபரோட வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ரொம்ப பாதிக்கப்படும். அப்போ நண்பர்கள் ரீதியில் ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாமலும், பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சி இல்லாமலும் போகும். அதுக்கு காரணம் நண்பர்கள் கிடையாது, நம்ம சரியாக வச்சுக்காமல் நம்ம வந்து நண்பர்களை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் காரணம். அப்போ அவங்க வந்து சரியாகவே இருக்காங்க. நம்ம எந்தளவுக்கு பயன்படுத்துகிறோமோ, எந்தளவுக்கு ஒருத்தரை வந்து ஆமோதிக்கிறோமோ, வரவேற்கிறோமோ, அந்தளவுக்கு தான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றியும் நல்லதுமே நடக்கும். அப்போ இதுக்கு காரணமே வந்து இந்த வாயு பகுதி தான். இந்த வாயு பகுதி சரியாக அமையலைன்னா இந்த மாதிரி நட்போட்டம் பாதிக்கப்படும். குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி அமைப்புகள் வந்து தோஷமாக இருக்கிறது தான் காரணம். அப்போ இதை சரியாக அமைச்சா மட்டும்தான், டிகிரிக்கு சரியாக அமைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உடனே அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒத்த சூழ்நிலைகள், குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமைகள் இது எல்லாமே உருவாக்குற ஒரு பகுதி பார்த்திங்கன்னா இது. இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதிலே வந்து குழந்தைகள். இப்போ குழந்தைகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா குழந்தைகளுடைய படிப்பு, அவங்களுடைய படிப்பு வகையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதும் அதில் வந்து ஒரு சாதனை செய்கிறதும் எல்லாத்துக்குமே காரணம் இந்த பகுதி தான். இது சரியாக அமையலைன்னா பிள்ளைங்க வந்து சரியாக படிக்காது, தான் இஷ்டத்துக்கு அது இது நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன நமக்கு வந்து பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். அந்த இடமும் இது தான், அந்த மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய இடமும் இது தான். அப்போ இந்த குழந்தைகளுடைய நலன்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கான நம்ம கேர் எடுத்துக்கிற விஷயங்கள் பூரா ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வயது வந்த ஆண்கள் பெண்கள் திருமணத்துக்கு ரெடியாக இருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ அலைன்ஸ் தேடுவாங்க. அப்போ தேடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு சரியான இடத்துல வந்து ஒரு நல்ல வரன் அமையாது. அப்படி வரன் அமையாமல் போனால் என்ன ஆகும்னா காலதாமத திருமணம் நடக்கும். இதுக்கு காரணம் என்ன? இந்த வாயு தோஷம். இப்போ இந்த வாயு தோஷம் சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நல்ல இடத்துல திருமணம் ஆகும், நல்ல விதமான ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அப்போ இது டிகிரிக்கு சுத்தமாக அமையாத பொழுது குடும்பத்தில் பயங்கர பிணக்குகள் ஏற்பட்டு, பயங்கர வருத்தங்கள் ஏற்பட்டு, அவங்கள ஒற்றுமை குலைஞ்சி ஒரு சங்கடமான சூழ்நிலை, 4 பேருக்கு மத்தியில் தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் பார்த்திங்கன்னா இந்த பகுதி தான். இதுதான் வந்து பெரும்பாலும் குடும்பத்தில் நடக்கிற சில இடங்களில் பார்த்திங்கன்னா திருட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். இது எதுக்கு காரணம், எதோட அடிப்படையில் வர்றது அப்படின்னா இந்த வாயுவிய தோஷம் தான். இந்த வாயுவிய தோஷம் சரியாக, அதாவது வாயுவிய தோஷம் இல்லாமல் வாயுவியத்துக்கு சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு பொருளாதாரம், படிப்பு, அவங்களுடைய நட்பு வகைகள் எல்லாமே வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கும். அப்போ இதை வந்து நம்ம டிகிரிக்கு சரியாக அமைச்சிக்கணும். அப்போ இந்த வடக்க தான் ரோடு போகுது, அதனால் எல்லாத்தையும் நம்ம சரியாக அமைச்சிடலாம், எல்லாம் அமைஞ்சிரும் அப்படின்னே பார்க்க முடியாது. நிறைய வீடுகள் பார்த்திங்கனாக்கா ஈசாண்டில் கரெக்டாக வாசல் வந்துடும், இந்த இடத்துல வந்து அக்னி மூலையாக அந்த இடத்துல அடுப்பு வந்துடும், தென்மேற்கு மூலையாக இந்த இடத்துல குபேர மூலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பெட்ரூம் அதெல்லாம் செட் பண்ணுவாங்க. இது எல்லாம் செட் பண்ணாலும் அங்கே அவங்களுக்கு சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எதிர்பார்த்த இலக்கை வந்து அடைஞ்சாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறியாகவே இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? டிகிரிக்கு சரியாக நீங்கள் வாஸ்து அமைச்சிருக்கீங்களா, எத்தனாவது டிகிரியில் அமைச்சிருக்கீங்க இந்த மனைகள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்கணும்.